அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 6ஆம் தேதி 2026. சரிங்களா? 6 ஜூன் 2026 சனிக்கிழமைங்க. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். தாங்கள் ஓட்டளித்த கட்சி வெற்றி பெற்றதும் செய்தியை அறிந்ததும் தொண்டர்கள் பெருத்த என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஆரவாரம் செய்திருப்பாங்க. கத்தி கூச்சலிட்டு சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஆரவாரம். 5 எழுத்து இருக்கனால ஆரவாரம்னு எழுதுவேன். 2 செக் பண்ணி பார்ப்போம். 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போமா? வியாபாரம். வியாபாரம்னா பிஸ்னஸ் என்னன்னு சொல்லலாம்? வாணிகம் அப்படின்னு வணிகம்னு சொல்லுவோம். நம்ம இங்கே என்னென்னு எழுதும் வாணிகம். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணும்னா வாணிபமும் சொல்லலாம். ஓகேங்களா? வாணிகம் தான் ஒரிஜினல், வாணிபம் அதனோட டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 1 மேலேருந்து கீழே என்ன? காங்கோ, கானா, எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் அமைந்த கண்டம். இதெல்லாம் ஆப்பிரிக்கா தாங்க. பதில் என்ன? ஆப்பிரிக்கா. இல்லைங்க, ஒரு எழுத்து கம்மியாக வருது. சரிங்க. 6 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். சிறுமியரின் ஜடை பின்னலில் கட்டப்படும் மெல்லிய நீளமான துணி. சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போகையில் ஜடையில் ட்ரிப்பன் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? வெட்ட ஜடை போட்டு ட்ரிப்பன் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே வாணிகம் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? வாணிபம் சொல்கிறாங்க. ரெண்டுமே சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இந்த இடத்துக்கு தேவையானது சரிங்களா? ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ பதில் என்ன? இங்கே ட்ரிப்பன். வெட்டச்சடை போட்டு ரிப்பன் போட்டு கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? 8 இடமிருந்து வல்லம் என்ன? அந்த பழைய வீட்டின் சுவர்களில் டேஷ் உதிர்ந்தது. இதுக்கு நம்ம இப்போ ஆப்பிரிக்கா அப்படின்னு எழுதணுங்களேன். ஆயிப்ட்ரிஇக்கா அப்படின்னு எழுதுனீங்கன்னா பி காணுங்க. இதில் ஆப்பிரிக்கா தானே எழுத முடியும். பிங்கிறது எழுத்து இல்லை. இது கொஸ்டின் மேக் பண்ணவா தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஆப்பிரிக்கான்னு எழுதுவோமா ஆப்பிரிக்கா அப்படின்னு எழுதுவோமா அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி சொல்லட்டும். ஓகேங்களா? நான் இப்போ கான்னு எழுதியிருக்கேன். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இது ஆப்பிரிக்கான்னு தான் எழுதுவோம். சரிங்களா? இப்படி தான் நம்ம எழுதுவோம். இவங்க என்னென்னா புதுசாக ஆப்பிரிக்கா அப்படின்னு எழுதி கொண்டாங்க. சரி, இந்த ஆன்சருக்கு வேணும்னா நம்ம 9 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். எழுத்தாளர். ஆங்கிலத்தில் எழுத்தாளர் ஆங்கிலத்தில் சொன்னோன்னா என்னென்னு சொல்லுவீங்க? ரைட்டர் அப்படின்னா எழுத்தாளர். ரைட்டர்னா எழுத்தாளர். சரிங்க. 8 இடமிருந்து வலம் காதைன்னு பதில் கிடச்சிருக்கு. இந்த பழைய வீட்டின் சுவர்களில் டேஷ் உதிர்ந்திருந்தது. காதை உதிர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபங்கஸ் இல்லைன்னா இந்த காலா மாதிரி படிஞ்சிருந்தது உதிர்ந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 3 இடமிருந்து வலம் என்ன? ஒளி தரும். ஒளி தரும்னா தீபம், சுடர். இங்கே 4 எழுத்து இருக்குது. அதனால் என்னன்னு சொல்லி எழுதலாம்? விளக்குன்னு சொல்லலாம். விளக்கு, ஒளிதரும் விளக்கே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விளக்கு எழுதுவோம். அப்படின்னா இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 3 மேலேருந்து கீழே. இச்சை, ஆசை, அவா, முருகர் பட்டிலெல்லாம் கூட சொல்லுவாங்களே, பச்சை மயில் வாக்கு நினி இச்சைன்னு வைத்தேன் உண்மையிலே அப்படின்னா விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. 5 இடமிருந்து வலம் என்ன? தாயின் வயிற்றில் வளரும் குழந்தை. தாயோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்காங்க. 2 எழுத்து ட்ரூ இருக்கிறதுனால கரு. ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? வள்ளுவரின் படைப்பு. திருவள்ளுவருடைய படைப்பு என்னென்னா திருக்குறள்.
இங்கே குரல் மட்டும் எழுதுவோம். சரிங்களா? 7 இடமிருந்து வலம் என்ன. அவன் மிக சுறுசுறுப்பு. அதுக்கு எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, எள்ளுன்னா எண்ணெயாக வந்து நிற்பானா. எள்ளை எடுத்துகிட்டு வான்னா எள்ளை ஆட்டி எள்ளுலேருந்து எண்ணெயை கொண்டு வந்துட்டு வந்து நிற்பானா. சரிங்க. 7 மேலேருந்து கீழே என்ன. வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர். வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால், எட்டயபுரத்தை ஆண்ட எட்டப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டப்பன். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, எட்டப்பனும் புதுக்கோட்டை தொண்டைமானும் காட்டி கொடுக்கலன்னு சொல்லி இன்னொரு சைடு சொல்கிறாங்க. அது எவ்வளோதான் உண்மையாக இருக்குன்னு தெரியல. படத்து மூலம்லாம் சொல்லக்கூடியது எட்டப்பன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. 12 இடமிருந்து வலம் என்ன. தந்தை, அப்பா. சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்ன. ஒரு காலத்தில் தமிழ் வளர்ந்ததற்கு காரணமாக இருந்த அமைப்பு. தமிழ் வளர்வதற்காக முக்கியமாக காரணமாக இருந்தது மதுரை வளர்த்த தமிழ் சங்கம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ சங்கம் எழுதிட்டீங்க. 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா. சட்டையில் இங்கு கொட்டிவிட்டால் அந்த டேஷ் சுலபத்தில் நீங்காது. இங்கு கொட்டிட்டா அந்த கதை எளிதில் நீங்காது. ஓகேங்க. ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். 10 மேலேருந்து கீழே என்ன. தவிப்பு, ஏக்கம், எதையும் சொல்ல முடியாமல் சங்கடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். இங்கே சங்கடம் எழுதுவேன், தப்பாக இருந்தால் 2வது மாற்றுவோம். சங்கடம். ஓகேங்க. 13 இடமிருந்து வலம் என்ன. 13 இடமிருந்து வலம். முட்டாள்கள் அப்படிங்கிறத ஸ்டூபிட்ஸ் அப்படிங்கிறத மூடர்கள் அப்படின்னு சொல்லலாம். மூடர்கள்னு சொன்னாலும் முட்டாள்கள்னாலும் ஒன்று தான். ஓகேங்க. சங்கடத்துக்கு ஆகிட்டுங்க. இம்மு கரெக்டான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னால் இம்மு கரெக்டான்னு 18 செக் பண்ணி பார்ப்போம். ராகங்களில் ஒன்று டேஷ் நாட்டை. ராகங்களில் ஒன்று நாட்டை ராகம் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா அது பழமையான ராகம்னு சொல்லுவோம். கர்நாடிக் மியூசிக்கில் தொடக்கத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ராகம் பிரபலமான ராகம்னு சொல்லுவாங்க. 36வது மேலகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய நாட்டை இருக்குங்க. நாட்டையில் நம்ம இப்போ என்ன நாட்டை வேணும், 2வது எழுத்து இம்மு வேணுங்க, 4 எழுத்து நாட்டை வேணும். சல நாட்டை இருக்குது, சுத்த நாட்டை இருக்குது, சாயா நாட்டை இருக்குது, மோகன நாட்டை இருக்குது, ஆஹரி நாட்டை இருக்குது, கடைசியாக கம்பீர நாட்டை அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. நம்மளுக்கு தேவை 4 எழுத்து உள்ளது கம்பீர நாட்டை. ஸோ என்ன பதில் தேவையோ அதை மட்டும் எடுத்து எழுதுவோம். ஸோ கம்பீர நாட்டை. ஓகேங்க. 18 கீழேருந்து மேலேருந்து கீழே. மழை பெய்தால் மயில்கள் டேஷ் நடனம் புரியும். இதுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா 17 மேலேருந்து கீழே. எனக்கு ஆன்சர் தெரியலைங்கனால தான் இப்படி வரும். 17 மேலேருந்து கீழே. டேஷ் காரியங்களை செய்ய முகூர்த்தம் பார்ப்பார்கள். நல்ல காரியம் செய்வதற்கு முகூர்த்த தினம் முகூர்த்த நாட்கள் பார்ப்பாங்க. ஸோ பதில் என்ன இங்கே, சுப காரியங்கள் செய்வதற்கு சுப முகூர்த்த நாட்களை பார்ப்பார்கள். ஓகேங்க. 20 இடமிருந்து வலம் என்ன. கல்விக்கூடம். கல்விக்கூடத்தில் தான் படிச்சுப்போம். பேல ஆரம்பிச்சுக்குங்க. பள்ளி. சரிங்களா? பள்ளின்னு எழுதிட்டிங்கன்னா 18 மேலேருந்து கீழே களி அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெய்தால் மயில்கள் டேஷ் நடனம் புரியும் அப்படிங்கிறதுக்கு களி நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆன்சர் தெரியும், நான் சால்வ் பண்ணி கொண்டாது எப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். களி நடனம் அப்படின்னா மகிழ்ச்சியான நடனம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம நாட்டுப்புற நடனத்தில் மயிலாட்டத்துலேயும் இதை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? களி நடனம். ஓகேங்க. காளி நடனம்னா உத்தவமாக ஆடக்கூடியது. ஓகே. 15 மேலேருந்து கீழே. கல்வியா செல்வமா டேஷ். இது பாட்டுங்க அந்த காலத்தில். கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தெய்வமா, அன்னையா தந்தையா
தெய்வமா. ஓகேங்களா? அடுத்த லைன் சொல்கிறாங்க, இதுக்கு மீனிங் நல்லா வேணுங்க. ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகுமோ. இதெல்லாம் எந்த படத்தில் வந்துச்சுன்னா, நாங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் 1966 சரஸ்வதி சபதத்தில் வந்துச்சு. சரிங்க. 15 இடமந்து வளம் வீல ஆஞ்சி இன்னில் முடியுதுங்க. பல வேடிக்கை மனிதை போல் நான் டேஷ் என்று நினைத்தையோ. மகாகவி பாரதியோட லைன். பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நான் வீழ மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. சரியான வார்த்தைகள். நான் எங்கேயும் தோற்று போய்வேன்னு நினச்சியா மற்றவங்கள மாதிரி இல்லை. நான் ஜெயிக்கிறதுக்காக காத்துட்ருக்கேன். 14 மேலேருந்து கீழே. நீரில்லா நெச்சி டேஷ் என்ற ஔவையார். நீரில்லா நெச்சி பால் அப்படின்னு சொன்னாங்க ஔவையார். பால்னா நீரில்லா நெச்சி பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பால்ங்கிறதுக்கு மீனிங் சொல்கிறேன், அதை வச்சு கண்டுபிடிங்க. இதை நல்வழி நீதி நூலில் சொல்லியிருக்காங்க. நீரில்லா நெச்சி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், கூட பிறந்தவங்க உடம்பிறப்பில்லா உடம்பு பால், கூட பிறந்தவங்க இல்லைன்னா அந்த உடம்பு பால், மடக்கொடியுள்ள மனைப்பால் அப்படின்னா வீட்டில் மனைவி இல்லாத வீடு அப்படிங்கிறது பால். அப்படின்னா பாலுக்கு நீங்களே மீனிங் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். 14 மேலேருந்து கீழே என்ன. அதுக்கு வேறு ஆளை பாரு, வான் பருப்பு என்னட்ட வேகாது, உன் காரியம் என்னட்ட நடக்காது, அதுக்கு நீ வேறு ஆளை பாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்க. 21 இடமிருந்து வல்லம் என்ன. தும்பிக்கை தொடக்கத்தில் பூச்சி. தும்பிக்கை தொடக்கத்தில் பூச்சினா தும்பி. நம்ம ஊர் சைட்லாம் தட்டான்னு சொல்லுவீங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க தும்பி. சரிங்க. 19 மேலேருந்து கீழே என்ன. டிராபிச்சை என்பதற்குள் இந்தியாவின் குளிர்காலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வேளாண் பருவம். 2ஆம் எழுத்து பி இருக்குங்க. நான் ட்ரா மட்டும் எடுத்துக்கேன். ட்ரபி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ராபி போட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. ட்ரபி தான் நாங்கள் படிச்சிருக்கேன். அரபிக் மொழியில் வந்து குளிர்காலம்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ உள்ள விவசாயம் அப்படின்னா, குளிர்காலத்தில் வந்து பயிர் செஞ்சுட்டு வசந்த காலம் வகையில் அறுவடை பண்ணுவாங்க. நம்ம நெல் நடக்கூடிய பருவத்தை தான் சொல்கிறாங்க. அக்டோபரில் பயிரிட்டுட்டு மார்ச் மாதம் அறுவடை பண்ணுறது. நம்ம தமிழ்நாடு சைடில் நெல், மக்காச்சோளம், நிலக்கடலை எல்லாம் போடுறது. குளிர்காலத்தில் பயிரிடுவாங்க. வசந்த காலம் வந்தோடனே அறுவடை பண்ணிடுவாங்க. வடக்கு சைடில் பார்த்திங்கன்னா கோதுமை, அந்த பாலிலாம் போடக்கூடிய சீசன் டைமை சொல்கிறாங்க. ட்ரபி சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் இன்றைய பதில்கள். இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, தப்பாக நினச்சிக்காங்க. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஏழையாக சால்வ் பண்ணுவோம். ஆன்மீகம் அறிவோமா பைபிள். அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். நன்றி.